இந்த வீடியோவில் பார்க்குறது என்னென்னா காளான். காளான் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இது நார்மலாக நம்ம இயற்கையாக நிலத்தில் விளையக்கூடிய காளான். இது விவசாய நிலத்தில் மழை காலத்தில் இது முளைக்கும். ஸோ இது அவ்வளோவா கடையில் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இந்த காளான் நேச்சுரலாக இருக்கிறதுனால உங்களுக்கு இதோட குணங்கள் எல்லாம் அப்படியே இருக்கும். ஸோ காளானோட மருத்துவ குணங்கள் என்னென்னு பார்த்தோம்னா, இதில் விட்டமின் டி, போனுக்கு தேவையான விட்டமின் டி இதில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்புறம் விட்டமின் பி, ரிபோஃப்ளாவின், நியாசின், செலினியம், காப்பர், பொட்டாசியம். ஸோ இந்த மாதிரி சொல்லக்கூடிய நிறைய எலக்ட்ரோலைட்ஸ் காம்பனன்ட்ஸும் அப்புறம் விட்டமின்ஸ் நிறைய இருக்குது இந்த காளானில். ஸோ காளானை பார்த்தீங்கனாலும் சரி, இல்லை வெளியே கிடைச்சாலும் சரி, முடிஞ்சளவு கொஞ்சம் வாங்கி சாப்பிடுங்க. இது உடலுக்கு உண்மையாக ரொம்ப நல்லது. இது விட்டமின் டி இருக்கிறதுனால நம்மளோட பாடியோட போன் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. அப்புறம் விட்டமின் பி எதுக்கு நம்ம சொல்ல போனோம்னா, நம்மளோட ஃபுட்டை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறது ஒரு முக்கியமான ரோல் பண்ணுறது விட்டமின் பி தான். ஸோ அதுக்காகவும் வேலை செய்யும். அப்புறம் விட்டமின் சி இருக்கும். விட்டமின் சின்னு சொல்லும்போது உங்கள் ஆன்டி ஆக்சிடென்ட் தெரியும். நார்மல் ஸ்கின் டோனு, இந்த மாதிரி ஆன்டி கேன்சரஸ், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, இந்த மாதிரி நிறைய இதுக்கு இது பயன்படுது. அப்புறம் இந்த காலில் இருக்க அந்த செலினியம், காப்பர், பொட்டாசியம், இது எல்லாமே நம்மளோட பாடியில் இருக்க எலக்ட்ரோலைட்ஸு, இது எல்லாமே நம்ம செல்ஸுக்கு ரொம்ப நல்லது. ஸோ இது மட்டும் இல்லாமல் இது ஒரு நல்ல ப்ரோட்டீன் சோர்ஸாக உங்களுக்கு கிடைக்கும். அது இல்லாமல் இதில் லோ கலரி அந்த ஃபேட் இருக்கிறதுனால வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இதை நீங்கள் ஒரு வேளை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கான கலோரிஸ் ஒரு கொஞ்சம் லெவலில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ காளான் உண்மையிலேயே ஒரு நல்ல மருத்துவ குணம் மிக்க ஒரு பூஞ்சை தாவரம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா சும்மா விடாதீங்க, எடுத்து சாப்பிடுங்க. பொரியல் செஞ்சோ இல்லை கூட்டாவோ இல்லை பிரியாணி, இந்த மாதிரி எது செஞ்சாலும் சாப்பிட்டாலும் சரி, காளானை ஒரு வேளை நீங்கள் சேர்த்து சமையலில் சாப்பிடும்போது உண்மையாக ஒரு நிச்சயமான மருத்துவ குணங்கள் நமக்கு நல்ல பயனளிக்கும். ஸோ நம்ம சப்ளிமெண்ட்லாம் வாங்கி நம்ம எடுக்கிறத விட, ஸோ இந்த மாதிரி நம்ம நேச்சுரலாக கிடைக்கிறத எடுத்து சாப்பிட்டோம்னா நம்ம உடலுக்கு கொஞ்சம் நல்லது.